நீங்க வந்து இப்ப போட்டோவாக்கு வரீங்க, இத்தனை பேர்ட்ட பேசுறீங்க, இவ்வளவு தூரம் கலந்துரையாடுறீங்களா? இது கத்துக்கிறீங்க, கத்துக்கலன்றத தாண்டி ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க நிக்கிறீங்க. அவ்வளவுதான். அதோட அதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள போயிட்டே இருக்கும். நீங்க அது வேற ஒரு இடத்துல வெளிப்படும். நீங்க இப்படிதான் வெளிப்படுன்றது கிடையாது. நான் நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் அதை அப்படியே அந்த ஃப்ளோல அப்படியே விட்டீங்க அப்படின்னா கோ வித் ஃப்ளோ தான். இப்போ போட்டோவாக்கு நாங்க ஆரம்பிக்கும் போது இது இத்தனை பேர் வருவாங்க, இத்தனை பேருக்கு நம்ம பேசுவோம், அதெல்லாம் கிடையாது. நாங்க ஸ்டார்ட் பண்றோம், அவ்வளவுதான். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான் மேட்ரே ஒழியா அது கோ ஃப்ளோல. அதுக்கு போட்டோவாக்கு தெரியும். அப்போ எனக்கு நாங்க யாருக்கு ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது போட்டோவாக்கு ட்ரூத்ஃபுல்லா, அந்த வேர்டுக்கு ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அது கோ ஃப்ளோல எத்தனை பேர் எடுத்துட்டு வரணும்ன்றது அதுக்கு தெரியும். அது எடுத்துட்டு வந்து விட்டுருவோம். எப்போதும் நம்ம ஒரு கோட் உண்டு தமிழ்ல, அதாவது கடமை செய் பலனை எதிர்பார்க்காத. பலனை எதிர்பார்க்கான பலன் என்னன்றது உனக்கு தெரியாது, உன் அறிவுக்கு எட்டாது, நீ செய்ய மட்டும் செய் அப்படின்னு. அது அதோட மீனிங் அதுதான். நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா பலனை எதிர்பார்க்கான இது அப்படிலாம் கிடையாது. பலனை எதிர்பார்க்கிற லெவலுக்கு நம்மளுக்கு நாலேஜ். ஏன்னா நம்மளை விட என்ன கேட்டா இந்த மூமெண்ட் இருக்குல்ல, இது வந்து என்னை விட நாலேஜ் கூட அப்படின்றது எல்லா இடத்துலயுமே நம்புறோம். ஒரு கலை அப்படின்றது என்னைக்குமே நம்மளோட நாலேஜ் இருக்கு. ஏன்னா நம்ம தாண்டி போயிடுவோம், கலை நின்றுட்டே இருக்கும். எனக்கு வெங்கடேஷ்னு ஒரு பர்சனா, வெங்கடேஷ் கருத்து இன்னொரு ஆள் வந்துட்டே இருப்பாங்க. கலை அப்படியே தான் இருக்குங்களா? அந்த மீனிங்கை ஃபர்ஸ்ட், அந்த ரெஸ்பான்சிபிள் அந்த ஆர்ட் மேல நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களை அடிச்சு தூக்கி அது எங்கேயோ எடுத்துருப்போம். நான் கலையை கண்ட்ரோல் பண்றேன்றது கிடையாது. கலையை நீங்க கத்துக்கிறீங்க, கலை வழியா ஒரு விஷயத்த செயல்படுத்துறீங்க, அவ்வளவுதான். அது எனக்கு ஒண்ணு கொடுக்குது, அதை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்டர்நேஷனல் போட்டோஸை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க சொல்றீங்க, நான் இந்த மாதிரி எடுக்கணும், நான் இந்த மாதிரி எடுக்கணும். அப்ப சொல்ல சொல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க போய் ஃப்ரேமிங் வைக்கும் போதே உங்க பாடி லாங்குவேஜ்ல அது வரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அதனாலதான் நிறைய போட்டோஸ் பாருங்க. இப்ப நான் சொல்றேன் இது ஒரு ஃப்ரேமிங் வைங்க, இதை எடுங்க அப்படின்னதும் அவர் சொல்றாரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், நம்ம எடுக்கணும், நீங்க போறீங்களா? அப்ப கூகுள்ல இன்டர்நேஷனல் போட்டோ பார்க்கும்போது நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் வேலை பார்த்துருக்கான், இப்படி எடுத்திருக்கான், இந்த மாதிரி ஏன் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்றது உங்க மைண்ட்ல போகும். போக போக திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம பேசுற வார்த்தையை ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கிறோம். செல்ஃப். நீங்க ஒரு வார்த்தையை யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க பாடியும் உங்க காதும் உங்களோட வார்த்தையை கேட்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் யாருன்னா நம்ம தான், நம்ம வார்த்தைக்கு. அப்படின்னும் போது நீங்க அது உள்ள போகும், கடை உள்ள போக 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 அது உங்க பாடியிலேயே நீங்க ஃப்ரேமிங் வைக்கும் போது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜஸ்ட் அப்சர்வேஷன். சோசியல் மீடியால பாக்குறீங்க, நம்ம ஜஸ்ட் லைக் தட் தான் பாக்குறோம், தூக்கி போட்டு போயிட்டே இருக்க. அப்சர்வேஷன் நம்ம கிட்ட இல்லவே இல்லை. கூட ஒரு லேயர் நுணுக்கமா பாருங்கன்னு சொல்றேன். ரொம்பலாம் வேணாம், அது மைண்டுக்குள்ள போறதுக்கான ஸ்பேஸை கொடுங்கன்னு சொல்றேன்.